வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்னைக்கு எந்த கதை சொல்ல போறேன்னா, உத்தரகோச மங்கையில் இருக்க மரகத நடராஜர் பற்றி தான். ராமேஸ்வரம் மண்டபத்தில் மரக்காயன் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழையான மீனவர். அவர் தினமும் மீன் பிடிக்க போகும்போது சிவனை பார்த்து, ஐயா என்னோட வறுமை என்னைக்கு தீரும்னு வேண்டிட்டு போவாராம். ஒரு நாள் அப்படி போகும்போது பயங்கரமான இடி மின்னல் கடல் கொந்தளிப்பு அவரை பல நாட்கள் எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சா, வழியே தெரியலையா. படகு என்ன பண்ணிருக்கு, ஒரு பெரிய கல்லில் மோதி அந்த கல் உடைஞ்சு அவரோட படகுலே விழுந்திருக்கு. ஆனால் விழுந்த உடனேயே இடி மின்னல் மழை எல்லாம் நின்று அவருக்கு போகக்கூடிய பாதையும் தெரிஞ்சிருச்சான். அப்போ அவர் மனசில், இந்த கல் தான் நமக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்கு, இதை இங்கே விட்டுட்டு போகக்கூடாது, ஊருக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவர் ஊருக்கு பத்திரமா கொண்டுட்டு வந்துடுறாராம். வந்த உடனே என்ன பண்ணுறாரு, வீட்டோட படிக்கெல்லாம் அதை மாற்றி வாசலில் போட்டுறாரு. அது கொண்டு வரும்போது பாசிகள் படர்ந்த பச்சை ஒரு மாதிரி அழுக்காக இருந்திருக்கு. ஆனால் எல்லாரும் ஏறி ஏறி இறங்கும் போது அழகாக பளபளப்பான ஒரு கல்லாக தெரிஞ்சிருக்கு. அப்போ அவருக்கு இது விலைமதிக்க முடியாது ஏதோ ஒரு கல் அப்படின்னு ராஜாட்ட போய் சொல்கிறாரு. ராஜா உடனே ஆட்களை அனுப்பி அந்த கல்லை எடுத்துகிட்டு வராரு. அது மரகத கல்லுன்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மீனவருக்கு நிறைய தொகைகள் கொடுத்து அவருடைய வறுமையை போக்கிடுறாரு. சரி, இந்த கல்லில் நமக்கு பிடிச்ச நடராஜர் சிலையை எப்படி வடிவமைக்கிறது, இதுக்கேற்ற சித்தர் கிடைப்பாங்களா தேடுறாரு. ஆனால் சித்தர்கள் யாரும் கிடைக்க மாட்டுறாங்க. அப்போ இலங்கை அரசர் அவருக்கு நண்பர், அவருக்கு தூது விடுறாரு. அப்போ அவரில் சிறந்த ஒரு சிற்பி இருக்காரு, ரத்ன சபாபதினு. அவரை அனுப்புறாரு இலங்கை மன்னன். அவர் பார்த்துட்டு, அம்மாடி இது மரகத கல், மரகதம் எப்படின்னா மத்தளம் முழங்க மரகதம் உடையுமா, சிற்பம் செஞ்சு அது உடைஞ்சிச்சுன்னா என்ன செய்யறது பயந்துட்டு ஓடி போயிடுறாரு. சிவன் கிட்ட போய் மன்னன் அழுகிறாரு. என்னப்பா, நான் ஆசைப்படுறேன், அழகான சிலை வடிக்கணும், சிற்பி கிடைக்க மாட்டாங்கன்னு அழுகும் போது சிவன் ஒரு அசரீரியா குரல் கொடுக்கிறாராம். அதாவது சண்முக வடிவேலன் ஒரு சித்தர் சிற்பி இருக்காரு, அவரை அணுகு, அவர் செய்வார்னா அதே மாதிரி அந்த சிற்பியும் கிடைக்கிறாராம். சிலை வடிக்க ஆரம்பிக்கிறாரு. அழகா பிரம்மாண்டமா நல்லா வடிச்சிடறாரு. வடிச்ச உடனே இருக்குது விழா கொண்டாடுறாங்க. விழா பயங்கர சிறப்பாக கொண்டாடுறாங்க. மக்கள் கூட்டம் பெருகி இருக்குது. ஆனால் மத்தள சத்தமும் மக்களுடைய ஒளியும் ஆரவாரமும் கேட்கும்போது மரக சிலை அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அப்போ சிற்பிக்கு புரியுது, ஐயோ மேளம் சத்தமே மரகதத்துக்கு வெடிக்குமே, இவ்வளோ சத்தம் வந்தால் என்ன செய்யுது. சிவபெருமான்கிட்ட போய் கதறாரு, நான் என்ன செய்வேன், சிலையில் ஏதாவது ஒரு கிராக் விழுந்தா என்ன செய்யறது அப்படின்னு பயப்படுறாரு. அப்போ சிவன் அசரீரியா சொல்றாரு, மார்கழி திருவாதிரை அன்னைக்கு மட்டும் என்னுடைய சிலையை அப்படியே விட்டுடு, மற்ற நாட்களில் சந்தனம் கெட்டியாக பூசி போட்டுட்டாங்கன்னா மரகதம் பாதுகாக்கப்படும்னு. அன்றிலிருந்து வருடம் முழுவதும் மரகத நடராஜ சிலைக்கு சந்தன காப்பு போடுவாங்க. அந்த வருடத்தில் ஒரு நாள் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு அந்த சந்தன காப்பெல்லாம் எடுத்துட்டு 24 விதமான அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி சந்தன காப்பு போடுவாங்க. இந்த சிலையை திருட யார் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு பித்து பிடிக்கும். இதுதான் நம்ம உத்தரகோச மங்கை நடராஜ சிலையின் சிறப்பு. நன்றி, வணக்கம்.